உருவாக்கின பெற்றோர்களை வரலாறு எழுதும். நீங்கள் வெற்றியை தான் கேட்குறீங்களா இருந்தால் கட்டாயமாக இதை நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை தோல்வி அடைஞ்சோன்னே அதை அப்படியே கைவிடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 50% முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணிடும். அந்த தோல்வியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த டிப்ரெஷன்ல இருந்து உடனடியாக வெளியில் வந்துடுவாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான, ரொம்ப சிம்பிளான, உங்களால் முடிஞ்ச ஒரு சில சொல்யூஷன்ஸை நான் உங்களுக்கு தரேன். அதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்கள் குழந்தை எப்படியெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்படி இல்லாட்டி ஒரு வெற்றியை அடைகிறேன்னா என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? நான் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் தெரியுமா? பல பேர் வெற்றியை விரும்புகிறாங்க, ஆனால் அந்த வெற்றிக்குரிய ப்ரைஸை கொடுக்கணும் அப்படிங்கிற நேரம் பின்வாங்குறாங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு விசித்திரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நமக்கு சக்ஸஸை பார்க்குறதுனா அப்படி ஒரு விருப்பம். ஆனால் அந்த சக்ஸஸ்க்கு பின்னால் உள்ள ஸ்ட்ரகலை பார்க்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லைங்க. ஒரு குழந்தை நல்ல ஒரு அத்லெட்டிக் செய்கிறவங்கள பார்க்குறாங்க, அவங்க வெத்துறதை பார்க்குறாங்க, அவங்களுக்கு மெடல் போடுறதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னால் உள்ள ப்ராக்டிஸை பார்க்க மறுத்துடுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு டொப்பராக பார்க்குறாங்க, அவங்களுடைய மார்க்ஸ் என்னென்னலாம் தேடுறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு பின்னால் செஞ்ச அர்ப்பணிப்புகள், சாக்ரிஃபைஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸாக நாங்கள் எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனால் அவங்க வெற்றி பெறுறதுக்கான பழக்க வழக்கங்களை உருவாக்குறதுக்கு நேரம் ஒதுக்குறதையோ இல்லாட்டி அதற்கான நேரத்தையோ கொடுக்காம விட்டுறோம். நீ கட்டாயமாக எல்லாத்தையும் லீட் பண்ணிக்கிட்டு முதலாவது இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. நீ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறியா, அதுக்கான முயற்சி எதுலையாவது ஈடுபடுறியா அப்படின்னு கேள்வியும் கேட்கணும். நீ ஃபெயிலே ஆகிடக்கூடாது, தோல்வியே அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தோல்வி அடைஞ்சாலும் நீ திரும்ப முயற்சி செய்கிற தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு குழந்தை தோல்வி அடைஞ்சோன்னே அதை அப்படியே கைவிடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தோல்விங்கிறது இட்செல்ஃப், அதாவது தோல்விங்கிறது அது அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லைல்ல. அந்த தோல்வியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். தோல்வி தான் முடிவு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைக்கு மைண்டில் திணிச்சமாக இருந்தால் அதோடு அதை விட்டுரும். ஆனால் அந்த தோல்வியை ஒரு ஃபீட்பேக்காக பார்த்து அதுலேருந்து என்னத்தை நம்ம கற்றுக்க விரும்புகிறோம், அடுத்த ஸ்டெப் நம்ம தோல்வி அடையக்கூடாதுன்னா இனி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்தால் அதுவே போதும். நீங்கள் வெற்றியை தான் கேட்குறீங்களா இருந்தால் கட்டாயமாக இதை நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கலாம், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய சில முயற்சிகள் அதுக்கு பின்னாலே இருக்கும். மோட்டிவேஷன் சில நாட்கள் இருக்கும், ஆனால் டிசிப்ளின் தான் கடைசி வரையும் உங்கள் கூடையே அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் குழந்தையின் வெற்றியை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கணுமா இருந்தால் ரொம்ப ப்ராக்டிக்கலான, ரொம்ப சிம்பிளான, உங்களால் முடிஞ்ச ஒரு சில சொல்யூஷன்ஸை நான் உங்களுக்கு தரேன். அதை கொஞ்சம் பாருங்கள். பிள்ளைகளுடைய முயற்சியை எப்பயுமே பாராட்டுங்க. எவ்வளவு மார்க் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக எவ்வளவு முயற்சி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்கள் குழந்தைய இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அந்த ஒப்பிடுதல், அதாவது கம்பேரிசன் உங்கள் குழந்தைய பின்வாங்க வச்சிரும். நான் பத்தலையோ, நான் அந்தளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவங்களுடைய முயற்சியை சுக்குப்படி ஆக்கிரும். அடுத்த விஷயம் தான், சின்ன சின்ன பொறுப்புகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. இப்படி நீங்கள் சின்ன சின்ன பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்குறனால அவங்க சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சு பார்ப்பாங்க, சின்ன சின்ன சக்ஸஸை அடைவாங்க, தன்னம்பிக்கை வளரும். இதனால எதையுமே பொறுப்பெடுக்கிற ஒரு கட் அவங்களுக்குள்ள உருவாகும், நம்பிக்கை வளரும், தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த விஷயம் தான், அவங்க தோத்தா அவங்க பக்கத்தில் இருங்க. உடனடியாக இதென்ன அதென்ன எப்படி தோத்த அப்படின்லாம் கேட்காதீங்க. அவங்களோட கூட இருங்க. நாங்கள் தோத்தாலும் நம்ம கூட நம்மளுடைய பெற்றோர் இருக்கிறாங்க அப்படிங்கிற பலம் தான் அந்த நேரம் முக்கியமாக அவங்களுக்கு தேவை. உடனடியாக அவங்க தோல்விக்குரிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போகாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை லிசன் பண்ணுங்க. 50% தோல்வியிலேருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. அவங்க தோல்வியால் அடைஞ்ச அந்த டிப்ரெஷன்லேருந்து உடனடியாக வெளியில் வந்துடுவாங்க. 50% முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணிடும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுவே தாராளம். ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் எந்தவித தோல்வியுமே அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கக்கூடாது. தோல்விகள் வந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வர்றது அப்படிங்கிற எண்ணங்களை, அந்த முயற்சி செய்யக்கூடிய அந்த எண்ணங்களை அவங்களுக்குள்ளே உருவாக்குறது தான் ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய கடமையில் ஒன்று. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும்
அதிலிருந்து மீண்டு எழுறது எப்படி, அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற எண்ணங்களை அவங்கக்குள்ள உருவாக்குறது தான். வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாளில் கிடைக்கிற பெரிய பரிசு கிடையாதுங்க. தினமும் செய்கிற முயற்சியால் கிடைக்கிற விளைவு தான் வெற்றி. அதனால உங்கள் குழந்தைகளுக்கு வெற்றியை மட்டும் கனவு காண்றதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயணத்தை நேசிக்கிறதுக்கு, அதை விரும்பி செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன் தெரியுமா? வெற்றி பெற்ற மனிதர்களை இந்த உலகம் பாராட்டும். ஆனால் அந்த வெற்றி அடைகிறதுக்கு தயாரான மனுஷனை உருவாக்கின பெற்றோர்களை வரலாறு எழுதும்.